இது இல்ல பார்க்கும் இல்ல தெரியல. அமீர்கான் படமே அங்க ஓட்டல லாஸ்டா. இது நார்த்ல இல்ல இங்க எடுத்த பாரு லாஸ்டா அமீர்கான் படம் எதுவும் ஓடிச்சாங்க. எதுவுமே இல்ல. கூட இவனும் படம் எடுத்து தங்கல் தான் ப்ரோ. இல்ல இப்போ ஒரு படம் டீசெண்டா போச்சு. நடுவுல சித்தார்த் நடுவுல ஏதோ ஒண்ணு போச்சுன்னா ஆனா அது பெருசா இப்போ வந்து நடுவுல இல்ல இப்போ டீசெண்டா ஆனா போச்சு. இதுல சில பேர் கேட்கலாம் சூர்யாவும் வந்துட்டா தானே அவனை வந்துட்டு அதான் எப்படி வந்துட்டு இந்த ரோலக்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க எப்படி அதான் யாரை எப்படி காட்டுறோன்றதான் மேட்ரு. இப்போ ரோலக்ஸ் கேரக்டர்ல விக்ரம காட்டியிருந்தா கூட அது சூப்பரா தான் இருந்திருக்கும் புரியுது. அதே அளவுக்கு தான் இன்னும் பூஸ்ட் ஆயிருக்கும். அதே மாதிரிதான் அதே இம்பாக்ட் இருந்திருக்கும். அதே தான் பூஸ்ட் ஆயிருக்கும். இப்ப ஏதாவது நான் ரோலக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றவங்களாம் சூர்யா ஃபேன் இல்ல. அதாவது புரியுதா எல்லாருக்குமே இந்த ரோலக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஓகே அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணானுங்க. அந்த மாதிரி தான் அதான் சொல்றேன். ஆனா இல்ல இது இப்ப ஆமீர் கான்லாம் என்ன கேட்டா சூர்யாவோட பெரிய ஆள். சூர்யாலாம் கம்பேரே பண்ணக்கூடாது. அங்க அவ்வளவு பெரிய ஆள் ஆமீர் கான். ஆனா அவனை கூட்டின்னு வந்து ஆனா அவனும் இப்ப பெரியாதான் அவனும் டவுன்ஃபால்ல தான் இருக்கான். கொஞ்சம் அவனை கூட்டின்னு வந்து சப்ப பண்ணுகிறான். நான் கூட இல்ல நான் கூட சொல்றேன் டவுன்ல இருந்தாலும் லுக் நல்லா வச்சா செட் ஆயிடுவானுங்க இந்திக்காரனுங்க. அவனுங்களே இந்திக்காரனுங்க கலாய்கிறானுங்க. இதான் ஆமீர் கான் இது போட்டோ எடுத்து போட்டு கலாச்சிருந்தானுங்க. என்ன இதுன்னு இவளையா இப்ப இந்த கேட்டான் தெரியுமா யாரு இந்த அதான் ரோலக்ஸுக்கு ஃபயர் ஓட்டவெல்லாம் ஏன்டா எங்கடா போனீங்க அதான் கங்குவா டைம் ரோலக்ஸ்ன்ற அதான் இந்த இன்னொரு படம் வந்துச்சு இந்த ரெட்ரோன்ற மாதிரி. அமர் கான் நிலைமை அப்படிதான். ஆனா அமர் கான் வந்துட்டு இல்ல ப்ரோ இவன் ஒழுங்கா காட்டல என்ன கேட்டா ரோலக்ஸ்ல தான் இந்த விக்ரம்ல ஒழுங்கா காட்டியிருந்தான். இதுல தெரியல. இல்ல என்ன கேட்டா அந்த விக்ரம் படம் ப்ரோ நான் சொல்றேன் பாருங்க. விக்ரம்ல ஒரு தனியா எடுக்கணும்னா ரோலக்ஸ் தான் ப்ரோ. ஆமா கேக்குதா ஒரு இது எப்படித்தான் ஆகுது நான் சொல்ற பேட்டர்ன் யோசிச்சு பாரு. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால அந்த மாதிரி பேட்டர்னே இருக்காது. என்னன்னா ஒரு படத்துல வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லடா இப்போ ஒரு கதை சொல்றேன்னு எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால விக்ரம கூட அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு தான் யோசிச்சு பாரு. ஸ்டார்டிங் வந்துட்டு ஹீரோ செத்துற மாதிரி காட்டுறான். ஆனா அதோட பெரிய மயிரே இல்ல. இன்டர்வல்ல வந்துட்டு ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய வில்லன் இருக்கிறான் புரியுதா. அந்த வில்லனுக்கெல்லாம் வில்லன்னு ஒருத்தனை காட்டுறானுங்க. அந்த வில்லனுக்கெல்லாம் வில்லன்னு ஒருத்தனை காட்டும் போது அவனை வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வெறும் 5 நிமிஷம் தான் காட்டுறாங்க. இல்ல ஆக்சுவலா இது ஒரு படத்துல காட்டியிருக்காங்க பட் ஒர்க் ஆகல. மாஃபியா படம் இருக்குல்ல என்ன மாஃபி இல்ல சொல்றது கேளுங்க. அதுல பிரசன்னா தானே வில்லனா காட்டியிருப்பான். பட் ட்விஸ்ட் என்னன்னா அருண் விஜய் தானே அவனுக்கு மேல காட்டியிருப்பான். பட் ஒர்க் ஆகல. அது இன்னொரு ஆள் ட்வின்ஸ் கதையெல்லாம் இருக்கக்கூடாது. ட்வின்ஸ் அவருக்கு ஜீப்ல இருந்து கால் எடுத்து வைக்க அதான் ஒர்க் ஆகல நான் தான் சொல்லிட்டேன். இல்லடா அது பாரு இல்ல விஜய் சேதுபதி மாதிரி இன்னொரு விஜய் சேதுபதினு காட்டிருந்தா அது மாஃபியா. நான் சொல்ற கான்செப்ட் என்னன்னா வில்ல இப்ப மாஸ்டர் எடுத்துப்போம். மாஸ்டர்ல பவானி செத்து பவானிக்கு ஒரு அண்ணன் இருந்து அப்படி காட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் புரியுதா. அது அந்த மாதிரி கான்செப்ட் தான் பவானி வீட்டை கொளுத்தும் போது அவங்க அண்ணன் ஓட்டான் சின்ன வயசுலயே. அந்த மாதிரி ஒரு இதுதான். அதான் சந்தனம் இருக்கான்ல விக்ரம்ல அவன் சொல்லினே இருப்பான் ரோலக்ஷனை கொண்டுருவான் இது பண்றான் அந்த மாதிரி பில்டப் கொடுத்து அது கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அனிருத் எலிவேட் பண்ணி அதை காட்டும் போது அதான் ஒட்டுதாடி கான்டாக்ட் லென்ஸ் புரியுதா அது ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். ஆனா அதை காட்டியிருந்தான். அதான் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா இங்க பாத்தியா ஏதோ கையில 2 துப்பாக்கியை தூக்கின்னு வந்து கோவா பீச்ல இந்த முண்டா பனியனை போட்டு அந்த மாதிரி நின்னுறான். ஆமீர் கானுக்கு 2 நாய்ங்கன்னா உண்மையான நாய்ங்க வருது அந்த ட்ரைலர்ல. நாய்ங்க அது வேற வருது. நாய்ங்க காட்டுறாங்க ஆமீர் கானுக்கு. அதான் தெரியலையே எப்படின்னு. ஆனா இல்ல இல்லங்க இருங்க எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு இப்ப எல்லா ஆக்டருக்கும் ஸ்கிரீன் நான் ஒண்ணு சொல்லிட்டேன். எல்லா ஆக்டருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு நல்ல பாசிட்டிவா தான் அமையும் எல்லா ஸ்டேட்லயும். ஏன்னா கேரளாக்காரனுங்க இல்ல கேரளாக்காரனுங்களும் இதுதான் பேசுவானுங்க. ஆந்திரக்காரன் பாருங்க நாகார்ஜுன் நல்லா இருக்குதுன்னு அவனும் பேசின்னு இருப்பான். கர்நாடகால வந்து எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஸ்கிரீன் கொடுத்துருப்பாங்க. அங்க வேலை செஞ்சவங்க அங்க சாப்பாடு செஞ்சவங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இது ஒர்க் பண்ணவங்க கல்லு வச்சவங்க கல்லு குடிச்சவங்க எல்லாருக்கும் பீஃப் சாப்பிட்டாங்க சொல்லுங்க டீ காஃபி குடுத்தவங்க ஆமா அவங்க எல்லாம் ஸ்கிரீன்ல வருவாங்க பாத்து. பூஜை கால அமுக்குனவங்க ஒரு தம்பியும் தாண்டா யாரா அவன் மாமையா உண்மைடா. இன்னைக்குதான் உருப்படியான கவுண்டர் வச்சிருக்கான். சுளுக்கு ஆயிடுச்சுறாங்க.
இல்ல அது என்ன இல்ல ப்ரோ, அந்த ஃபாஸ்டா டான்ஸ் ஆடுறதுக்கு ரத்தம் ஓட்டாத பிளட் சர்க்கிள்னு ஒரு பண்ணுவாங்க. ஆனா அத பண்றவனை எடுத்து போட்டுருந்தாங்க. ஏங்க அந்த வேலைக்கு ஆ, ஷேர்னுங்க என்ன நிறைய பேர் இல்ல போட்டுருந்தானுங்க. இல்ல இல்ல அது விட இந்த நண்பன் பாட்டுல ஸ்ரீகாந்த் சொல்லுவான் பாத்தீங்களா, ஆமா, சம்பளம் புடிச்ச கம்மியா தான் வரும் புடிச்ச ஆனா வேலைக்கு மனசு நிறைய சந்தோஷம் வரும்பா. அது அது அந்த போட்டு எனக்கு மீன் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு போட்டு வச்சிருந்தானுங்க. ஆட தெரியும், ம், காலு சுளுக்கு இருந்துச்சு. கரெக்ட் ப்ரோ. ம், தம்பி காலை பாக்குறீங்களா எதை பாக்குறீங்கன்ற மாதிரி இன்னொன்னு போட்டிருந்தான். ஆனா எல்லாம் இருக்கட்டும், படம் அதான் இது வந்துட்டு பார்த்தா தான் ஹிட் ஆயிடும். கான்செப்ட் நான் இவனுக்கு செட் பண்ணிட்டானுங்க. அதான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒருத்தர் பத்தி இட்டாவுங்களா பேசுவானுங்க. இட்டாவதுக்கு வாழ்த்துக்கள் அப்படி சொல்லு. தமிழ்நாட்டுல இல்லங்க, அதான் ம். தமிழ்நாட்டுல வந்துட்டு எப்படின்னா, அவங்க fans ரஜினியை வந்துட்டு ரஜினியை நெகட்டிவ்ல இருந்து காட்டினாங்களே ஞாபகம், பாஷா மாதிரி சிகரெட்டை புஷ்னு லாஸ்ட்ல வருவானு, அதான் சிகரெட்டு பவான்னு, அதான் அந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸை வச்சு ரஜினிக்கு எலிவேஷன் பண்ணி ஓட்டுருவானுங்க. ஆனா அப்பயே பாஷால யோசிக்கணும் பாரு, நெகட்டிவ் ஷேடுன்னு ஒன்னே பிலிம் ரோல் நெகட்டிவ்லயே போட்டு எடுத்திருப்பானுங்க. அவங்க ஆனா எனக்கு எனக்கு என்னன்னா, காலம் மாறிச்சு பாத்தீங்களா. இப்ப கூலி வந்துட்டு இப்ப எதுக்கு எவனுமே தேவையான கதை மாதிரி நல்லா பேசுற? வரணும்னு இதுல இல்ல, உண்மையில காலை இவ்வளவு வேகமா சுத்துது பாருங்க. இல்ல ப்ரோ, இல்ல எல்லாம் இல்ல, கூலி கதை நல்லா வரணும்னு எவனும் எதிர்பார்க்க மாட்டானுங்க. அதான் இந்த மாதிரி கேமியோ நல்லா இருக்கணும், இந்த சீன்ஸ் நல்லா இருக்கணும், புரியுது, அப்படிதான் எதிர்பார்க்கறானுங்க. இது ஒரு பேட்டர்ன் எனக்கு கேட்டா, இந்த இதுவும் புளிச்சிரும் ப்ரோ எனக்கு கேட்டா. இப்போ ஒரு டைம் தான் இல்லடா, இந்த புளிச்ச மாதிரி அந்த இதுவும் ஜனங்க புளிச்சிரும் எனக்கு கேக்குறது கேட்டா. வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா? ஆமா, தேட்டர் மூமெண்ட்டுக்கு அதான் இல்ல இப்போ யாரும் பெருசா தியேட்டர் போய் என்ஜாய் பண்ணி வந்த படம் இந்த வருஷம் பெருசா எதுவும் இல்ல. அது உண்மைதான். எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா சின்ன சின்ன படம் நிறைய ஹிட் கடைசியா ஆயிருக்கு. தியேட்டர்ல என்ஜாய் பண்ண படம்னா டிராகன் தான் நான் சொல்லுவேன். டிராகன், டூரிஸ்ட் எல்லாருக்கும் டிராகன் நான் இதெல்லாம் செகண்ட் ஹிட் வாட்டி பார்க்க ஆயிருக்கு. வேண்டியதுடா, மிஸ் ஆயிடுச்சுடா. சூப்பரா இருந்துச்சு. நான் 2 டைம்ஸ் பாத்துருந்தேன் சூப்பர் டிராகன். ஆனா நான் யார் இறைவா, படம் இல்ல ப்ரோ, நான் யார் படம் இறைவா படம் சொல்றா. இல்லங்க, படம் மிக்சடு வந்தா அது இல்ல இல்ல டேய், மனசாட்சி யோசிக்க. இருக்கடா, மனசாட்சி இருக்கடா. எல்லாரையும் சரி பண்ணி வச்சு எப்படா மிக்சடு வரா? Bro, இல்ல அந்த அளவுக்கு இல்ல இல்ல மிக்ஸ்டு எப்ப வர இல்லடா அளவுக்குலாம் இல்லடா வராதுன்னு நினைக்கிறேன். ரிவ்யூவர்லாம் எப்படா மிக்சடு கொடுப்பானுங்க? வாங்கி ஆனா விட்டோம்னா உண்மைதான். இது எப்படின்னா, இல்ல 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 இது எப்படித்தான் பாக்குது, எல்லாருக்குமே செட் பண்ணியாச்சு, எல்லா ரிவ்யூருக்கும் காசு இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. கூட இன்னும் ஆடியன்ஸ் மைண்டே எப்படி இருக்குதுன்னா, நீங்க வந்தா கை காட்டினா போதும், இது பண்ணா போதும், அதான் ஒரு 4 பேர் நீ வந்துட்டு தான் கொஞ்சம் நீ ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்தா நீங்க இல்லடா போதுன்றானுங்க. கலெக்ஷன் போடுறதுக்கு ரெடி. என்னன்னா நீங்க வரல கூட ஓகே. கலெக்ஷன் நீங்க வரல கூட ஓகே, நீங்க நம்புனா போதும், புரியுதா? எனக்கு தெரிஞ்சு ப்ரோ நம்பனாதானே. ஜனங்க நம்புனா ரிலீஸ் போதும், இல்ல ப்ரோ, உங்க வேலை. இல்ல ரிலீஸ் டைம் பாருங்களேன், ரிலீஸ் டைம்ல எல்லாருமே செம்ம பாசிட்டிவ் சொல்லுவாங்க. ஆனா ஓடிடி வந்தபோது சார் இதையால பாசிட்டிவ் குத்தோம்னு நினைப்பாங்க. அது அது இல்ல இல்ல நடக்க வாய்ப்பு இதையா இருக்கு. பார்த்தோன்றது வந்து ஜெனரல் ஆடியன்ஸ். ஏன்னா அவன படத்துக்கு போகாதவனுக்கு, ஓகேவா? அதுதான் அது ஓடிடி வந்த பிறகு தெரியும். இங்க வாடா, தியேட்டர்ல கொஞ்சம் நல்லா இல்ல இருக்கும். இல்ல என்னைக்குமே இந்த படம் வந்துட்டு ராவா இருக்கும். படம் இது வந்துட்டு தேட்டர் மூமெண்ட் வந்துட்டு ஃபைட் சீன்ஸ், எலிவேஷன் சீன்ஸ் தான் இருக்கும். வேற எதுவும் அந்த மாதிரி ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா சத்யராஜ் சாவே வந்துட்டு எமோஷனலா கனெக்ட் ஆகுமா எனக்கு புரிய மாட்டேது. இன்னொன்னு சுத்திகாசன் அழுவும் போது இங்க யாருக்குமே கனெக்ட் ஆகுமான்றதும் எனக்கு தெரியாது. ஆமா, அது வேற. இன்னொரு விஷயம், ஜெயிலர் விட கொஞ்சம் ஃபைட் நல்லா பண்ணிருக்காரு போல ரஜினி. எனக்கடா ஏன்னா ஜெயிலர்ல ஜெயிலர் இல்ல இல்ல ஃபைட்டே இல்ல. இல்ல இல்ல அவர் அதுல எங்கடா ஜெயிலர்ல ஃபைட் இல்ல இல்ல பண்ணாரு? ஒரு நிமிஷம் இருங்க. 4 ஜெயிலர்ல எமோஷன் இல்ல இல்ல ஜெயிலர்ல எமோஷன் இருக்காது. பையன் செத்த அடுத்த நாளும் அடுத்த நிமிஷத்துலயே வந்துட்டு சென்டச்சுன்னு வில்லனை கொல்ல போவார். ஏதோ இடத்துல, புரியுதா? சென்டச்சுன்னு ஆமா. ஜாலியா ரெடியான்னு இருப்பான். அதனால எமோஷன்லாம் அது காட்ட மாட்டாங்க. லோகேஷும் எமோஷன் எடுத்து லோகேஷ் எனக்கு எந்த படம் எமோஷனா தான் இருந்துச்சு. எனக்கு எமோஷனா தான் இருந்துச்சு. பாரியா விட்டு போற பாரியான்னு அது பாரதியார் என்ன சொன்னாரு, ஓடி விளையாடு பாப்பா. ஆனா அவனாவது வில்லனை வச்சு காமெடி பண்ணான். யாரு? ஜெயிலர் இவன் நெல்சன். இது அவனுக்கு டார்க் ஹியூமர் ஏதோ. நெல்சன்லாம் சாரி, லோகேஷ் சுத்தமா காமெடி பண்ண மாட்டான். 0% அது காமெடி. இதுடா ரீல்ஸ் மெட்டீரியல்டா. எனக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்கு. யார் யாரப்போ எனக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஜெயிலர் யார் யாரப்போ அதுதான் தெரியாது. பில்டப் கொடுத்து வாழ்க்கை நரகமா அது சூப்பரா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு இருக்கும் பாத்தியா, நம்ம பாக்குற வேலையை இந்த போட்டாங்கல்ல கேரளா விஜய் ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து. என்னடா சத்தமா பேசுற? அட்லீஸ்ட் உனக்கு கேக்குதாடா? இல்ல இல்ல அவன் அந்த மினிட்ஸ்ல அந்த லைவ் ரெக்கார்ட பத்தி பேசுறான். நீ பேசுற நீயாச்சும் நம்புறியா? லைவ் ரெக்கார்ட் வந்திருக்கு. இப்ப பிகில் ட்ரைலர் இருக்குல்ல, அது வந்து
200K வந்து 4 நிமிஷத்துல. கூலி ட்ரெய்லர் சார் வந்து லைக் எல்லாம் விழாது சார். அது பிகில் இல்ல சார். மெர்சல் ரெக்கார்டே அடிக்க மாட்டான். அதெல்லாம் இல்ல இது இல்ல பண்ணக்கூடாது. இது 27 இல்ல இது செகண்ட்ஸ்க்கு கம்பேர் பண்றதே தப்பு. ம். ஏன்னா எனக்கெல்லாம் என்ன தெரியுமா இல்ல அசிங்கமாகுது சார். ஏன்னா அவனுங்களே இதுல இருக்கிறவங்க எல்லாம் கிளவங்க மாதிரி இருக்கிறாங்க. அதான் ஆஃப்லைன் தான் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன லைக் போட்டு அப்படி இல்லடா, தெரியும். அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏதோ கொண்டாட்டு போறாங்க. நம்ம ஏன்டா குறுகுனீங்களா? இல்ல இன்னொன்னு ஏதோ ப்ரோ, பண்ணிட்டு அவன இல்ல போறாங்க. இவனுங்க ஐயா பாட்டு போட மாட்டான். இல்ல ரஜினி சைட்லயும் பாட்டு போட மாட்டான், ஃபேன் சைட்லயும் ப்ரொடக்ஷன் டீம்லயும் போட மாட்டானுங்க. ஆனா ஏகே சைட்ல போடுவானுங்க. அதுதான் அப்போ ஒரு ஹைலைட் இது வந்துட்டு. ஆமா ஆமா, அவனுக்கு சொந்த காசு செலவு பண்ணலாம் தான் போடுவாங்க. ரஜினி சைடு பொறுத்த வரைக்கும் ஏதாவது என்ன சொல்றது, ப்ரொமோஷன் ஏய் அங்க கொடுத்துக்கிறது, ஸ்ப்ரெட் குடும்பஸ்தான்டா, பண்றது. குழந்தைங்களுக்கு பேர பசங்களுக்கு எல்லாருக்கும் மணி இல்லங்க செட்டில் இல்ல பண்றோம். படம் இல்ல ரிவ்யூவர் எல்லாருக்கும் துட்டு ஊத்துருவான். என்ன கேட்டா அது கன்ஃபார்ம். கலாநிதி மாறனா அது கண்டிப்பா ப்ரொடக்ஷன், ரிவ்யூவர் அது அப்பெல்லாம் எல்லாருக்கும் ப்ரொடக்ஷன். துட்டு ஊத்துருவான். கலாநிதி மாறன் தான் சொல்றேன். கூலி எல்லாருக்கும் துட்டு ஊத்துருவான். என்ன கேட்டா இப்ப யூடியூப் பிரசாந்தே ஒரு பாருங்க, எங்க ஆனா இந்த மாதிரி நீ இருக்கு கொஞ்சம் பாருங்க. நினைச்சு பாரு. நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. படம் ஓடுது ஓடலன்ற தாண்டி ரிவ்யூருக்கு காசு கொடுத்து அதுக்கப்புறம் அலெக்ஸ் இவரு அலெக்ஸ் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ முக்கியமான டைரக்டருக்கு ஒண்ணு ஒரு கார் வாங்கி கொடுத்து அலெக்ஸ் ப்ரோ முக்கியமான ஹெலிகாப்டர் ஒண்ணு மாநாடு அப்டேட் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்குறது. ஸ்டேஜ் அப்டேட் வந்துருச்சு. வரும் வாய்ப்பு சொல்லுங்க. என்னது மாநாடு? ஸ்டேஜ் அப்டேட் வந்துருச்சு. நான் மேல மாநாடு போறேன். ஸ்டேஜ் சூப்பரா அது இருக்கு. இன்னும் தான் இல்ல இன்னும் முடியலையே அது இல்ல இல்ல பண்ணுவாங்க. அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் தலைவர் ஓ நடுவுல ஸ்டார்ட் ஒரு பண்ணதுதான் இங்க கத்தி நிக்கிறேன். நான் கூட முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க. அந்த ஏய் இது அது ப்ரோ நேத்தே போட்டாங்களே ஸ்டேஜ். ஸ்டேஜ் இல்ல இது வந்து இந்த இவர் கமாண்ட்ல நடந்து வருவார்ல ஒரு வாக்கிங் நிமிஷம் யாரு ரேம்பா. ரேம்ப் சொல்லு ரேம்ப் சொல்லு. ரேம்ப் கூட்டது யாரும் சொல்லு சொல்லு. தரமா இருக்கு. நான் தான் கமாண்ட் ம். கொஞ்சம் பாருங்களேன். அவன் வந்து போட்டிருக்கான் ம். ஃபர்ஸ்ட் ஜெயிலர் கலெக்ஷன் பீச் ஜெயிலர் இல்ல ஜெயிலர் கலெக்ஷன் இல்ல ஜெயிலர் கலெக்ஷன் பேசுறவங்க எனக்கு என்னன்னா நம்பர் 1 ரஜினின்னு சொல்றது வந்துட்டு ஏன் ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் தி இயர் ஜெயிலர்னு போட வேண்டியதானே கலாநிதி மாறன். ஏன்னா என்ன கேட்டா இல்ல எந்திரனுக்கெல்லாம் அவ்வளோ அபிஷியல் அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் டீம்ஸ்ல இருந்து அவ்வளோ பண்ணி ஏன் சிஓ கூட பேசுனாங்க. ஏன் ஜெயிலருக்கு போட வேண்டியதானே அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷன். ஏன்னா அங்க லியோ கிடக்குது. அது அவனுங்களுக்கும் தெரியும். இது இல்ல இது எப்படி தெரியுமா அபிஷியலா இல்ல கமாண்ட் போட்டிருக்கான். இல்லடா அபிஷியலா பேசுறான்னு கேட்டா பேச மாட்டேன். சரி ஓன் ஸ்டேட்ல பேசுறியா அதையும் பேச மாட்டேன். சரி டிஸ்ட்ரிபியூட்டராவது எவனாவது கூட்டினு வரியா அதுவும் இல்ல. எனக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் இல்ல வந்து எல்லாரும் அட்லீஸ்ட் ஒத்துக்கிறானுங்க இல்லையா. இண்டஸ்ட்ரின்னு போட்டா கூட அதுவும் இல்ல ப்ரோ. அதெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா இல்ல அவனுங்களுக்கு என்னன்னா ப்ராஃபிட். ஏன்னா ரஜினிக்கு அதுல சம்பளம் கம்மியாச்சு, அதுக்கப்புறம் தான் அதிகமாச்சு. அண்ணாத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் போடும் ஜெயிலர். அதெல்லாம் ஒத்துக்கலாம் புரியுதா. இன்னொன்னு ரஜினிக்கு அது ஹையஸ்ட் கலெக்ஷன் அதெல்லாம் ஒத்துக்கலாம். நீ லியோ ஆஸ்டினா ஏதாவது ஒண்ணு காட்டினா அண்ணாத்தையும் ஒத்துக்க ப்ராஃபிட் போறாங்க. தான்டா. என்னடா மனசாட்சியெல்லாம் பேசுறா? அண்ணாத்தையும் இல்ல ப்ராஃபிட் ப்ரோ தான். இதுல இப்ப ஒரு நிமிஷம் நீங்க ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் தி இயர் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் அதுல கொலாப்ஸ் ஆனதே இல்லை. இப்ப ஏதாவது ஒரு படம் இப்ப பண்ணுதுன்னு எடுத்துக்கோமே, அதாவது அந்த வருஷத்துல அந்த படம் தான் ஹையஸ்ட் இருந்திருக்கும். போன வருஷம் கோட்டை போட்டாங்க, வேட்டையன் போடல. ஏன் வேட்டையன் போடல? வேட்டையன் போட வேண்டியதானே. முதல்ல தேட்டர் லிஸ்ட்லயே வரலையே, டாப் 10லயே வரலையே. இல்லங்க இப்ப நான் கேக்குறது என்னன்னா இல்ல கோட்டுக்கு அப்புறம் தானே வேட்டையன் வந்தது. ஆமா. ஏன் வேட்டையன் போடல? ஏன்னா வேட்டையன் பண்ணல. அந்த மாதிரிதான் இது ஜெயிலர் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லியோ ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு கலெக்ஷன் போட்டாங்க. இந்த கலெக்ஷன் என்னன்னா அந்த வீடியோ போட்டான். அந்த வீடியோல வந்துட்டு என்னன்னா அதிக ப்ராஃபிட் அதிக இதுன்னு எவனோ அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராஸ்ன்னு போடவே இல்லை. அதுலயே தெரியும் அதான் இது சும்மா இது பண்ணி. ஆனா என்ன கேட்டா ஒரு எட்ஜ் டிஸ்டன்ஸ் தான் ப்ரோ. ஒரு 50 கோடி வித்தியாசத்துல இருக்கிறனால தான் இந்த கண்ட நாயெல்லாம் வந்து இங்க கேள்வி கேட்டுக்குது ஜெயிலர் ஹிஸ்டியா முதல்ல உன்னடின்ற மாதிரி இந்த சொல்லுவான் பேர். அதான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தா எனக்கு கேள்வி கேட்க மாட்டானுங்க. அந்த 50-40 கோடி இருக்கிறனால ஏன்னா தான் வந்து அதான் கேக்குறாங்க. ப்ரோ கொஞ்சம் இதுவா இருக்கு. அச்சா ஆமா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டு. உண்மையில இல்லடா எனக்கும் அந்த ஒரு மாதிரி ஏன் தெரியுமா நம்ம மட்டும் ஒரு 100 கோடி டிஸ்டன்ஸ் போயிருந்தா இந்த நாயெல்லாம் வந்திருக்குமான்ற மாதிரி 50 இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த லலித்ன்றவர் தான். மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் எப்பயாச்சு. அதான் இவெல்லாம் ஒரு ஆளா எங்கேயோ 700 போயிட்டு. போயிருக்கல ப்ரோ மல்டிபிளஸ் இருந்தா. வாய்ப்பு நிறைய. ஏன்னா இந்தியில வந்துட்டு அததான் மல்டிபிளெக்ஸ் இல்லாமலே 50 பண்ணிருக்கு, 40 பண்ணிருக்கு. மல்டிபிளெக்ஸ் தான் 100 இல்ல ப்ரோ பண்ணிருக்கு. இப்போ படம் அங்க அந்த ஆடியன்ஸ் பிடிக்கலன்னா பரவாயில்ல சொல்லலாம், அங்க பிடிச்சிருச்சு. அதான்டா அதுதான் அங்க பிரச்சனை. இந்தியில லியோ பார்த்தானுங்க. ஏன் ஃபுட் ஃபால்ஸ் கிராஸ் எல்லாருமே அந்த ட்ராக்கர்ஸ் இதுல கூட இருக்குது. ஆனா அது எல்லாமே வந்துட்டு வெறும் 1000 ஸ்கிரீன்ல. 1000 1400 1000 தான். 1400 1000 தான்டா. எங்கடா 1400? இது என்ன தமிழ்நாடு? இல்ல எனக்கு என்னன்னா கங்கு வாக்கெல்லாம் 6000 ஸ்கிரீன் கொடுத்துட்டானு சொல்லுவேன் தெரியுமாதான் மனசு மன வச்சல் இருக்கிறேன். 600? இல்ல அங்க சிங்கிள் ஸ்கிரீன் கவுண்ட் கங்கு மொத்தம் எவ்வளவு ப்ரோ கங்கு டோட்டலா? வாக்கு அங்க
இல்ல மொத்த டோட்டல் கவுண்ட் வந்துட்டு 6000 இருந்து 8000 கிட்ட இருக்குது. ஓவரால் அது சிங்கிள் ஸ்கிரீன் மட்டும் 1000 தான் இருக்குமா? சிங்கிள் ஸ்கிரீன் வெறும் 1000 தான். இல்ல சிங்கிள் இல்லடா, எல்லாத்தையும் சேர்த்து நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ். அதான் அதுதான் ப்ரோ, சிங்கிள் ஸ்கிரீன்னா புரியுதா? மல்டிப்ளெக்ஸ் இல்லடா, அது மல்டிப்ளெக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வரும்டா. இல்ல மல்டிப்ளெக்ஸ்ல தான் விட நான் மாட்டாங்க. கேக்குறது என்னன்னா சிங்கிள் ஸ்கிரீன் நம்ம 1100 எவ்வளவு அது சொல்லிருக்காங்க. ஓகேவா? சார் ஹிந்தில பேசுறோம், புரியுதா? ஹிந்தில தமிழ்நாட்டுல சொல்றேன் நானு. தமிழ்நாட்டுல அவன் கேக்கல ப்ரோ, ஹிந்தில. நான் சொல்றது நார்த் இந்தியால ப்ரோ. நார்த்ல 1000. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு அந்த சிங்கிள் ஸ்கிரீன் இல்ல, தமிழ்நாட்டுல விக்னேஷ் ப்ரோ சொல்ற மாதிரி 1100 ஸ்கிரீன். ஆனா 800 தியேட்டர் தான், 850. ஆமா எக்ஸாக்ட்லி. ஆனா இதுல சவுக்கு சங்கர் ஒண்ணு சொல்லிருப்பான், ஞாபகம் ப்ரோ. தமிழ்நாட்டுல 1500 தேட்டரான், ஆந்திரால ஏதோ 6000 தேட்டர்னா. எனக்கு சத்தியமா யாரா நீ 2000 ஸ்கிரீன் மொத்தம் அங்க 2500 அவ்வளவுதான். அதான் 2000 பிளஸ் இஷ்டதான். இந்த இவன் பேசான் தெரியுமா, தீனா? அதான் இது தமிழ்நாட்டுல தமிழ்நாடு ஓப்பனிங் அதான் 60 கோடி. சினிமாவுக்கு போயிருதான் தெரியும். ஒரு ஆசையில சொன்னேன், இது போய் ஒரு நட்பாசைதான். போகும்போது ஒரு பெருசா ஒரு ரெக்கார்டு வச்சுட்டு போனோம், எவனுமே தொடாத அளவுக்கு. திரும்பவும் சொல்றேன், இல்ல லியோவுடைய ஓப்பனிங் கிட்ட போனாலே அது பெரிய ரெக்கார்டு தான். ஆனா லியோ ஓப்பனிங் போறது வந்துட்டு கண்டிப்பா போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லியோ வந்துட்டு இல்ல 4 மணி ஷோ 7 மணி ஷோ இல்லாமலே லியோ வந்துட்டு 34 crores. இது டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடக்ஷன் எல்லாருமே வந்துட்டு அபிஷியலா போட்டது. இதை வந்துட்டு இது வரைக்கும் எவனும் அடிக்கல. செகண்ட் வந்துட்டு கோட் இருக்குது, ஜிபியூ இருக்குது, அந்த படம்லாம் நிறைய இருக்குது. இப்ப நான் ஏன் கூலி கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. 30 கோடி ஓப்பனிங், இல்ல 28 ஏதோ பண்ணுவான். அண்ணா தேவை 25 பஞ்சு பண்ணாம இருப்பான். குறுக்கால விக்ரமே பஞ்சு ப்ரோ. இது 23. நவீன ட்ரைலர் எப்படி உனக்கு? அதான் ஏதோ வேணுக்குனே கட் பண்ண மாதிரி இருக்கு. வேண்டாம் இருப்பாவ நீங்க அதான் ரொம்ப ஸ்பீடா நல்லா கட் பண்ணி பயங்கர ஹைப்ல வந்து தாச்சுதுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ. ஆனா அதான் ஐப்பு ஏத்த கூடாதுன்னு அதான் இல்ல ஐப்பும் ஏத்த கூடாது, ஐப்பச்சிலையும் போக கூடாதுன்னு கரெக்டா வந்திருக்கான். ஆனா என்ன கேட்டா அமெரிக்கான காட்டினது மிகப்பெரிய தப்பு. அமெரிக்கான காட்டினது ரொம்ப தப்பு. இது ஐப்ப குறைச்சது இல்ல, இது படத்துல இருக்கிற அந்த ஹோப்பு மட்டும் இல்ல. இது அந்த கேமியாவே அது டிசப்பாயின்ட் பண்ண மாதிரி தான் கேட்டா. கேமியோ டிசப்பாயின்ட் முதல் டைம் கேமியோ ரோல வந்து ட்ரெய்லர்ல காட்டினா. ஆமா, கேமியோ ரோல ட்ரெய்லர்ல காட்டின ஒரே ஆள் நீ தான்டா. நீ சொல்லும் பாரு சகல கைய கொடுன்னு. இப்ப எவனாவது ஒண்ணுல விக்னேஷ் ப்ரோ வாரிசு ட்ரெய்லர்ல நீங்க வந்துட்டு எஸ் ஜே சூர்யா காட்டினா எப்படி இருந்திருக்கும்? தேவையில்லாத வேலை தான் எல்லாம் கேட்பானுங்க. விக்ரம் ட்ரெய்லர்ல வந்துட்டு கேமியோ ரோல. ஆனா அது என்ன பண்ணா சொல்ற குட் பை இல்ல விக்ரம் ட்ரெய்லர்ல நல்லா பண்ணான்டா. ஏன்னா இல்ல அந்த கத்திய தூக்கி அடிச்சு அது நல்லா பண்ணிருந்தானுங்க. அது கரெக்டா இருக்கும். விக்ரம் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. லியோக்கு அடுத்து விக்ரம் சொல்லலாம். ஆனா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நான் ட்ரெய்லர் சொல்றேன் ப்ரோ. மார்க்கானி ட்ரெய்லர் சூப்பரான ட்ரெய்லர். இவனை கொண்டு போய் எரிப்பீங்களோ இல்ல பாம் வைப்பீங்களோ இல்ல புதைப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஏதாவது ட்ரெய்லரா நல்லா நான் சொல்லுவேன். இல்ல எதை பத்தி பேசுறேன்? மார்க்கான்ல வெட்டுப்பட மாதிரி இருக்கும். இந்த ட்ரெய்லர் கட்ல எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நீங்களே கூட ட்வீட் போட்டீங்களே ட்ரெய்லர் சூப்பரா இருக்குன்னு. அது எப்படித்தமாக்குது? நான் சுந்தர்சி ட்ரெய்லர் தான் நல்லா இருக்குதுன்னு. எதை பத்தி பேசுன ஆக்ஷன் படத்தை அதை போய் இல்ல நான் ஆக்ஷன் படம் நான் பேசிக்கா சொல்றேன். ஒரு ட்ரெய்லர் கட்டு நான் சொல்றேன். எனக்கு லியோ கத்து மார்க்கானி ட்ரெய்லர் ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னேன். நாடு நவீன இல்ல ஒரே நிமிஷம். ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் நல்லா இருந்து அதை தூக்கி வர பத்தி இப்ப உண்மையாவே மார்க்கானி ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லரால தான் அவ்வளவு நல்லா தான் இருந்துச்சு. இப்ப என்னடா நல்லா தான் இருந்துச்சு. அதான் நான் சொல்ல வரேன். இதுல லியோல அந்த கண்ணு இப்போ கையிலன்னு சொல்லும் போது அனுப்புத்து ஒரு பீஜம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டோட இதுல இல்ல, ஒரு சின்னதோட இல்ல. காட்டிட்டு இருக்காங்க. இல்ல ஏ படம்ன்றீங்க பிட் இல்லன்றீங்க. எனக்கு தப்பா தெரியுது. அந்த டிராவ திறக்கும் போது அந்த சவுண்ட் அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்ல. விக்னேஷ் ப்ரோ, மடோனா செபாஸ்டியன் வந்து ஜனநாயகன்ல இருக்காங்களா? இல்லையே, சுருதிஹாசன் தான் இருக்காங்க. ஜனநாயகன்ல இல்ல நம்ம படத்துல கிடையாது அவங்க.
யார் சொன்னது? இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. மமிதா பைஜு தான் இருக்காங்க. அது மாமி தெரியும். விஜய் நோட்ஸ்க்கு இல்ல, இன்டர்வியூ ஸ்ருதிஹாசன் கொடுத்துருக்காங்க. இருக்காங்க. அப்படியா? தெரியல. அவங்க அவங்க இருக்காங்களோ இல்லையே. லியோல நடிச்சது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இவனுக்கு பாதியை மட்டும் கட் பண்ணி போட்டுருப்பானுங்க. நம்மள சரி, எதுக்கும் குழப்பத்திலே கன்ஃபார்ம் பண்ண வச்சுக்கிறாங்க. வேண்டியதான். ஹரிஷ் ப்ரோ கிட்ட கன்ஃபார்ம் தெரியும். அலைஸ் ப்ரோ மேல ஒன்று அமைச்சிருக்கேன் பாருங்க. பிரீமியர் கிளாஸ் கம்மியா தான் இது போல வார் 2 கேக்கல ப்ரோ. இல்ல பிரீமியர் கிராஸ் கம்மியா வந்து இது போல. அதான் அலெக்ஸ் ப்ரோ கிட்ட கேட்டேன். அங்க தெலுங்கு நிறைய இருப்பானுங்க. என்ன இவ்வளவு கம்மி? ஷாக்கிங்கா இருக்குன்ற மாதிரி. பாவா சிகரெட் இது பாவா சிகரெட் அலெக்ஸ் ப்ரோ வேணா மழையா ப்ரோ சென்னையில வேற மாதிரி தானே பேலு. இந்த 3 நாளா மழை ப்ரோ. நேற்று எல்லாம் செம்ம மழை. நெட்வொர்க்கே எனக்குல வந்துட்டு கட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு விக்னேஷ் ப்ரோ ஒரு கான்பிடென்ட் என்னன்னா, இவன் கூலி பண்ற ரெக்கார்ட் எல்லாம் ஜனநாயகன் அசால்ட்டா பிரேக் பண்ணும். ஏன்னா இவன் பண்ற ரெக்கார்டே வந்துட்டு நிறைய இதுக்கு கீழே தான் இருக்கும். ஆனா இவன் புதுசா பண்ற ரெக்கார்டு எங்க தெரியுமா இருக்கும்? ஆந்திரா நாகார்ஜுன். கர்நாடகா அது உபேந்திரா. ஓகே, டைம் டிராவல்லாம் எழுதிட்டு இருக்கானுங்க ஸ்டோரி. இது எப்படி தெரியுமா இது? அதாவது சேர்ல வயர மாட்டினாலே இல்ல பிளடி ஸ்வீட் ப்ரோமோ வந்துச்சுல்ல, கார்ல வர்றது ரோலக்ஷன் நானுங்க தெரியுமா? அது தெரியும். இன்னொரு டீம் வந்து விக்ரம் டீம் தான் வந்துட்டு இருக்கு. நீ சொல்லு. ஆனா அது கன்வின்சிங்கா சொல்றானுங்க பாருல. சத்யராஜ் போட்டோ அதோட ஒரு பையன் ஃபாஸ்ட் வச்சிருக்கதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஏன் அலெக்ஸ் ப்ரோ உங்களுக்கு லியோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போயிடணும் போல தோணுதுல்ல? உங்களுக்கு இன்னும் காட்டணும்னா படம் 3 இல்ல படம் நார்த்ல வந்து அந்த அளவுக்கு போகல. அதாவது அந்த அளவுக்கு தியேட்டர் கிடைக்கல. அதான் இல்ல நம்ம நார்த் மல்டிபிளெக்ஸ் இல்லாம அதிகமா பண்ணதும் இது. இன்னொன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமால நார்த்ல வந்துட்டு மல்டிபிளெக்ஸ் இல்லாம பண்ணதும் இதுதான் அதிகமா. மல்டிபிளெக்ஸோட பண்ணது 2.2, அதுவும் அக்ஷய்குமாரோட. ஏன்னா ஆந்திரால 50 கிட்ட போய் நான் 70 எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரோ லியோ. ஆந்திரால ஒன்றா தமிழ்நாட்டுல பண்றது அது ரஜினி ரெக்கார்ட். அது யாரும் மறுக்க போறது இல்ல. புரியுது? அது யாரும் மறுக்க போறது இல்ல. அது காம்பினேஷன் கூட சொல்லலாம். லோகேஷ் கூட சொல்லலாம். லோகேஷ்னா என்னது? ஒரு காம்பினேஷன் ரஜினி லோகேஷ்னு சொல்லலாம். ஆனா மீதி ஸ்டேட்லாம் அது ரஜினிக்கு கிரெடிட் கொடுக்க முடியாது. யூஎஸ் ரஜினி ஓகே, யூஎஸ் ரஜினி கொடுக்கலாம். ஒளியடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மீதி எதுவும் இல்லடா. ஏன்னா எல்லா ஸ்டேட்லயும் அவனை இப்ப ரஜினியோட ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சவங்க தான் போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அல்லு இதுதான். இன்னைக்கு ஆடியோ லான்ச் தான். ஆனா கண்டென்ட் வந்துட்டு ஒரு கண்டென்ட் தான் இருந்துச்சு. என்னன்னா நாகார்ஜுனா ஸ்டேஜ்ல ஏறிட்டு கூலி வந்துட்டு 100 பாஷாக்கு சமம் தான். 100 பாஷாக்கு சமமா? ஓ 100 பாஷா. அதான் ஆல்ரெடி ஒருத்தன் இந்த மாதிரிதான் வேலை காட்டி விட்டு போட்டான். ஆனா இனிமே ஃபிளாப் ஆனாதான் இதை கலாய்ப்பானுங்க, மாட்டிப்பான். ஆனா ரஜினி உஷாரம் தான், வாய் விடாம. ஆனா எல்லாருக்கும் ஞாபகம் தானே நவீன், இவன் வந்துட்டு டப்பிங்ல வந்துட்டு லோகேஷ் கட்டி பிடிச்சிட்டு ரஜினி வந்துட்டு தளபதி படம் பார்த்த மாதிரி இருந்து சொன்னானா இல்லையா? 90s தளபதி. ட்ரைலர்லயே பாருங்க, கதை தளபதி கதை தான். வினேஷ் ப்ரோ ஆனா ஒரு கேக்குதா விக்னேஷ் ப்ரோ? கேக்குது. அவருங்க அதான் அவரே காணா இல்ல சொன்னாரு. என்னன்னா ஒரு ஹித்திக் ரோஷன் கண்ணிக்கிட்டே போய் வார் படம் பாத்தியாருன்னு கேட்டாரு என்ன பார்த்து. ஹித்திக் ரோஷன் கண்ணியா? ஆமா. அவன்டா கண்ணியாரா? அதான் எனக்கு ஹித்திக் ரோஷன் பிடிக்கும். என்கிட்ட போய் வார் படம் பாத்தீங்களான்னு கேட்டீங்க என்ன பார்த்து. சாரே உனக்கு ஹித்திக் ரோஷன் பிடிக்கலாம், என்டையர் பிடிக்கலாம். ஆனா நாங்க கேராத்வானிக்காக தான் பாக்குறோம். ஓகே ஓகே. இல்ல அது வந்து காமன், அது எல்லாமே. அது டிவைடட் பை ஹித்திக் என்டிஆர் வரும், யுனைடெட் பை கியாரான்னு வரும். இல்ல என்ன கேட்டா என்டிஆர் வந்துட்டு ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் அவனுங்க மலுமுட்டை மாதிரி காட்டுறானுங்க. என்டிஆருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்லையான்னு கேட்டா அவன் வேற ஏதோ படத்துல கூட கொஞ்சம் என்டிஆரோட கியாரா படம் பார்த்துட்டு சொல்லுங்க. அடேங்கப்பா ஒரு ஷார்ட் ஒண்ணு பண்ணிருக்காம நிச்சயமா அவனை பாருங்க.
இல்ல இந்த அவரு எலிவேஷன் பண்றது இந்த உத்தம வில்லன்ல இந்த பாலச்சந்தர் பேசுவாரு ஒரு ஷாட் பண்ணிருக்காங்க. அதுதான் அவனை தவிர யாரும் பண்ண முடியாதுன்ற மாதிரி. அதான் இல்ல ப்ரோ எனக்கு ஒரு இது இல்ல வருஷம் தீபிகா படுகோனே ஓவர்டேக் பண்ணிட்டாங்க சொல்லுங்க. இல்ல ட்ரெய்லர் பார்த்த அப்புறம் இது ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு இந்த ட்ரெய்லர் அவ்வளவு ஒண்ணும் இருக்காது. அந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கூலியில தான் சொல்றேன். திரும்ப சொல்றேன். இல்ல நேத்தும் அதான் சொன்னேன். ஏன்றது இவனுக்கு பேருக்கு தான் வச்சிருப்பானுங்க ஒரு பப்ளிசிட்டி மாதிரி. ஆனா என்ன கேட்டா இந்த ஏ ஆளை வந்துட்டு அதிக அதிக யங்ஸ்டர் வருவாங்கன்ற பாயிண்ட்ல வச்சாலும் அதிகமா வீணா போறது வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் தான். ஆமா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஒரு கொஞ்சம் கம்மியாகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மாட்டாங்க ப்ரோ. ஏன்னு போட்டாலே வர மாட்டாங்க ப்ரோ. அவங்களுக்கு அந்த தாட் தான் இருக்கும். என்ன கேட்டா இப்ப ராயனுக்கு ஒருத்தர் வெளிய நின்று கத்திக்கிறதால உள்ள விடுங்க. இல்ல இப்ப உள்ள விட மாட்டேங்கிறாங்க ப்ரோ. நான் தனுஷ்மேன் ப்ரோ. இல்ல தமிழ்நாட்டுல 2 நாள் விட்டுருவாங்க. 3வது நாள்ல அது தேவையில்லை. ஆனா ஓவர்சீஸ்லாம் ஓப்பனிங் டேவே விட மாட்டான். கண்டிப்பா விட மாட்டான். அவங்க இது பண்ணோம்னா நம்ம அவங்க ஃபேன்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணா முடியுமா? ரஜினிக்கு இல்ல ரஜினிக்கு ஃபேன் பேஸ் இல்ல. இது வந்துட்டு நான் ஸ்ட்ராங்காவே சொல்லுவேன். ரஜினிக்கு வந்துட்டு வயசான ஃபேன் பேஸ் மட்டும் தான். ரஜினிக்கு இருக்கிறது வந்துட்டு ஆடியன்ஸ். நான் அதாவது ஆடியன்ஸ்னா நல்லா இருந்தா ரஜினி படம் பார்ப்பாங்க, இல்ல விட்டுருவாங்க. அதுதான் ஒரு தமிழ்நாட்டு மக்கள்கிட்டே இருக்க தவிர ரஜினிக்கு இந்த டையாட் ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப யாரும் அந்த இதெல்லாம் அது பெருசுங்க இருப்பாங்க வயசானவங்க. ரஜினிக்கு எல்லாம் ஃபேன்ஸ் அவ்வளோலாம் இல்ல. தலைவர் காலையே அதான் அந்த மாதிரி வருவானுங்க தான். ஏதாவது வயசான கட்டம் வந்து தலைவர் காலா பார்த்தாலே 4 நாள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கத்தின்னு இருப்போம். எப்படியோ பஸ்ல மழை பெய்யும் பாரு தான் தலைவர் விட்டுற சிகரெட்ல இருந்து வர்ற புகையை தான் மழை வருதுன்ற மாதிரி சரியான கண்டென்ட்றாங்க. தீபாவளி இல்ல பாபாவளி தீபாவளி பாபாவளி இதுல இன்னொன்னு இருக்கு பாரு ரகலா விட்டாக்கா சீனு வர்ற சிந்தாதே சரவெடி ஓகே. அது அதான் இந்த மாதிரி புரியுதா? அதான் அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க யாருக்கும் அந்த மாதிரி அதான் இந்த மாதிரி ரஜினி அந்த கம்ப்ளீட்டா லோகேஷ்காக தான் வருவாங்க ப்ரோ. யங்ஸ்டர்ஸ் இல்ல லோகேஷ் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா வந்துட்டு படம் நல்லா இருந்தா மட்டும் தான் பாப்பானுங்க. யாரும் இந்த ஏமால பைத்தியக்காரனுங்க இல்ல அவனும். ஆனா இதெல்லாம் தாண்டி படம் ஃபுல் பாசிட்டிவ் வந்தா பாப்போம். எனக்கு ஒர்க் ஆகும்னு தான் தோணுது இந்த மூவி. உங்களுக்கு எது இவன் அவ்வளோ ஹைப்லாம் ஒன்று ஏற்றல. ட்ரைலர் பார்த்தோன்னு அவ்வளோ ஹைப்லாம் எதுவும் ஆகல. ட்ரைலர் ஹைப் ஏத்தலாம் இல்ல. அதெல்லாம் எல்லாரும் தெரியும். இருக்கிறத காட்டியிருக்கான். அதான் ஹைப் ஏத்தலாம். எனக்குலாம் இதே மாதிரி ட்ரைலர் ஒன்று. இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா வார் படத்துக்கு போயிடலாம் எல்லாரும். இல்லண்ணா இதுல எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வச்சுட்டு போக தேவையில்லை. ஆனா ஆனா நவீன இதுல ஹைலைட் என்னன்னா உப்பு போடுற ஆமாங்கே கம்முன்னு இருக்குங்க. ஏன்னா இது ரொம்ப எலிவேட் பண்ற மாதிரி ட்ரைலர் இல்லன்னு. ஆனா ட்ரைலர் ஒரு சர்டிபிகேட் ஏத்த மாதிரி அது மாட்ட அவங்க வந்து இப்போ லியோக்கு எலிவேஷன் போடுறானுங்க. இல்லடா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றேன். இவன் சில பேர் சொல்றீங்க சைலண்டா இது பண்றான், அதாவது அமைதி காக்குறான், படத்துல உள்ளகிற மெட்டீரியல் காட்ட மாட்டான்னு. படம் வந்துட்ட பிறகு படமும் மிக்சட் ஆச்சுன்னதுக்கு அப்ப லோகேஷ் மலுமுட்டன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா எனக்குமே இல்ல அதை பார்ப்போம். படத்தோடைய ரிவ்யூ பொறுத்துதான் இது. படம் மிக்சட் ஆச்சு இல்ல நெகட்டிவ் ஆச்சுன்னா அது லோகேஷ் மலுமுட்டம் தான் அர்த்தம். கண்டிப்பா லோகேஷ் தான். ஏன்னா எவனுமே இதுல இன்வால்வும் பண்ணல, இதுவும் பண்ணல. பார்ப்போம். லோகேஷ் கிட்ட இன்டர்வியூல கேட்கும் போதும் சொன்னான் ரஜினிக்காக ஏதாவது மாத்தி எடுத்தீங்களா இல்ல இது பண்ணீங்களான்னு கேட்டா இல்ல நான் ஃபுல்லா வயலன்ஸ் தான் பண்ணேன், அதனால தான் சர்டிபிகேட்னு ஏதோ பெருமையா இது மாதிரி சொல்லியிருந்தான். பார்ப்போம். இவ்வளத்தையும் பேசிட்டு கடைசியில நவீன அப்பா வேற நான் வேறன்னு சொன்னதுக்கு நடுமுதுல சொல்லப்பதான் ஓங்கிதான் முட்டுல ஊன மட்டும் பாருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நெல்சனை போய் புடிச்சிருவானுங்க நீதான் என்ன காப்பாத்தணும்னு. நெல்சன் கிட்ட இருக்கிறது லோகேஷ் கிட்ட இல்லாதது என்னன்னா நெல்சன் வந்துட்டு ஏதோ காமெடி பண்றான் கூட வந்துட்டு இது பண்றது வந்துட்டு லோகேஷ் கிட்ட இல்ல. ஆனா லோகேஷ் நம்புறது என்னன்னா என்கிட்ட வந்துட்டு கேமியோ நான் புதுசா சர்ப்ரைஸ் காட்டுவேன், ஏஜென்ட் காட்டுவேன், கேமியோ காட்டுவேன், கூட வந்துட்டு நான் வயலன்ஸா படம் எடுப்பேன், அவ்வளவுதான். ஆனா இதுல இந்த பேட்டர்னை மட்டும் மிஸ் பண்ணிட்டான்னு அதாவது ஏதாவது தப்பு பண்ணிட்டானா மேட்டர் முடிஞ்சுது. ஆனா நான் சொல்லிட்டேன் ப்ரோ, எனக்கு நெல்சன் ஒரு விதத்துல லோகேஷன் பெட்டர் என்ன சொல்லுவேன். நெல்சன் இந்த சாங்ஸுக்கு நல்லா புஷ் பண்ணுவான். சாங்ஸ்ல
லோகேஷுக்கு பாட்டுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடா. அவன் எப்பவுமே பாட்டு அதை இது இருக்கும். பண்ணுவான். அதான் இருக்கும். லோகேஷ் பட் நெல்சன் இதுல நல்லா ஒரு புஷ் நிமிஷம் பண்றான் ஒன்று சொல்றேன். சாங்ஸ். நீ மாஸ்டர்லயும் சரி லியோலயும் சரி ரத்தனகுமார் தான் பாட்டு பிளேஸ்மெண்ட்லாம் இது பண்ணியிருப்பான். அது லோகேஷே சொல்லியிருப்பான். ரத்தனகுமார் தான் பாட்டு பிளேஸ்மெண்ட்லாம் வந்துட்டு நான் பக்காவா பண்ணியிருப்பான். லோகேஷுக்கு அந்த பாட்டு பிளேஸ்மெண்ட்டே தெரியும். அதனாலதான் இப்போ இது அந்த மோனிகா பாட்டை கூட சொல்லியிருந்தானே படத்துல வந்துட்டு அது எங்கேயுமே அது கட் பண்ணி போக கூடாதுன்னு நாங்க ஒரு சீக்வன்ஸோட அது வச்சிருக்கோம் பேருக்குனாதான். அதாவது பாட்டு ஓப்பனாவே சொல்றேன், அது ப்ரொமோஷனுக்காக பண்ண சாங் தான். ஆமா அது ஓப்பனாவே சொல்லிட்டான். ப்ரொமோஷனுக்காக பூஜைக்கு ஆட வச்சா நம்ம இல்ல ப்ரோ, பச்சையாவே சொல்லிட்டான். சாங்ஸ் பிளேஸ் பண்ணலும் சரி, பாட்டு நல்லா வரதுலயும் அவன் மேக்ஸிமம் வாங்குறான் நெல்சன். ஆனா நவீன இதெல்லாம் பரவாயில்ல. கைதிக்கு அப்புறம் விஜய் கூட பண்றாரு, அதான் லோகேஷ் பண்றாப்புல. யாரு விஜய் அதான் படத்துல வந்துட்டு வாத்தி கம்மிங் இன்ட்ரோ பாட்டு அதான் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஏற்ற எல்லாமே இருக்குது. அப்ப வந்துட்டு யாரு இவனுக்கு சுத்தி இந்த 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 4D ஃபேன்ஸு, அவன் தம்பி வந்துட்டு கார்த்தி ஃபேன்ஸு, இவனுங்கெல்லாம் சேர்ந்துதான் இதுக்கப்புறம் ஏன் ஒரு சில பேர்லாம் என்னத்தம்மா கேட்டானுங்க, லோகேஷ் வந்துட்டு அவர் ஸ்டைல்ல விட்டுருந்தா நாங்க ராவாத் இருப்பான். அதாவது விஜய் தான் வந்துட்டு பாட்டு வைக்க சொன்னாருன்னு எல்லாருமே சொன்னானுங்க, விஜய் தான் பாட்டு வைக்க சொன்னாருன்னு. அப்பதான் விக்ரம் வந்துச்சு. விக்ரம்ல என்ன உங்க அம்மாவை பாட்டு வைக்க சொன்னன்ற மாதிரி அந்த மாதிரிதான் இல்ல அவங்க சொன்னபடி இருக்கட்டும். ஏன் பாட்டு இல்லனா என்ன இல்லடா. இல்ல அதாவது பாட்டே இல்லாம பட்டை இட்டாகிறன் தான் லோகேஷ் வந்துட்டு உள்ள பூந்தான். அதாவது நான் கைதி எடுப்பேன் இது பண்ற மாதிரி அப்பயே கேட்டானுங்க. நான் வேணான்னு ஏன் தெரியுமா, சில விஜய் ஃபேன்ஸே போட்டானுங்க, இல்ல அண்ணன் கைதி மாதிரி படம் பண்ணவனு எதுக்கு சிறுபடியும் வருதுன்ற மாதிரி கேட்டா. ஒரு அழுக்கு லுங்கியை கட்டிக்கிட்டு படம் முழுக்க ஒரு நைட்ல எடுத்துக்கிட்டு என்ன கேட்டா விஜய் மேக்ஸ் இல்ல ஒன் நைட் ஸ்டோரி அந்த விஜய் மேக்ஸ் மாதிரி படம் பண்ணும். மேக்ஸ் எல்லாம் ஹீரோக்கு ஏத்த எலிவேஷனும் கெத்தா இருக்கும். போலீஸ் ஆபீசர் இது ஒண்ணு பக்காவா பண்ணிருப்பான். நம்பால் வந்து ஒரு ஸ்டார் மெட்டீரியல். கைதி இல்லடா, கைதி வந்துட்டு அச்சு புச்சு பிறந்துக்குன்னு தான் ஒரு சென்டிமெண்டா ஒரு கிளைமேக்ஸ் இது வச்சு நல்ல படம் தான் அது. ஆனா டயர் ஒன்னு யாருமே அது செட் ஆகாது. யாருக்குமே அது வச்சு பார்த்தாலும் அது தேவையில்லாத. நம்பால ஒரு ஸ்டார் ப்ரோ, ஸ்டார் தகுந்த மாதிரி எடுக்கணும். இப்ப அவனுக்கு ஸ்டார் இல்ல யாரு, அதான்டா சொல்றேன். இப்ப ரஜினியே கூலிகாரன் காட்டினா கூட அவனுக்கு என்ன பண்றானுங்க, தேவா யார் தெரியுமா, தேவாக்கு சட்டையில எத்தனை பட்டன் இருக்குது தெரியுமா, இப்படி சத்தியமா இருக்கும். இப்படி எலிவேஷன் கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்கு. ஆனா அவன் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இல்லாம அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து காட்டினால ரஜினி சிகரெட்டை, அது நல்லா இருந்துச்சு. அது நல்லா சூப்பரா அப்ப பிளாஷ்பேக் ஏதோ ஒண்ணு காட்டுவான். இதான் சார் பெரிய பெரிய புலித்தி சத்யராஜ் கூட வந்து கண்டக்டர்ல பாத்து இன்டர்வியூ நோட் பண்ணீங்களா, இது வந்து 2 ஷாட் மட்டும் கிரீன் வாட்டை யூஸ் பண்ணிருக்கோம், சுத்தமா சிஜி எதுவுமே இல்லை. நான் எப்படி டிஏஜிங் பண்ணாம எப்படி அவ்வளவு கம்மி வயசுல காட்டுவாங்க இல்லையா ஃபிளாஷ்பேக்ல. இல்ல கிராபிக்ஸ் இருக்குது, டிஏஜிங் கிராபிக்ஸ். ஆனா என்ன கேட்டா எப்படி தம்மா இருக்கும் சார், ஜீரோ கிராபிக்ஸ். அவன் சொல்லும் 1000 இதுல நான் லோகேஷ் என்னத்தம்மா சொன்ன நடுவுல, சார் நான் படத்துல வந்துட்டு வெறும் கத்தி கடப்பாரு இதுதான் யூஸ் பண்ணிக்கிறேன், கன் யூஸ் பண்ணலாம்னா பார்த்தா டே அப்ப இல்ல அமெரிக்கான் கையில என்ன எனக்கு புரியல. ஏதாவது அசிங்கமா கேட்டுலாம் போல இருக்குது. ஆனா என்ன பண்றது, அமெரிக்கன் கையில நாகார்ஜுன கையில ப்ரோ 2 பேர் தான், 2 பேரும் கன் கம்மியா தான் ப்ரோ யூஸ் பண்ணிருக்கான் லோகேஷ். லியோல கம்மியாவா, இல்ல அந்த கன் கம்மியா தான் காட்டியிருப்போம். டேய் லியோ வந்துட்டு இல்ல லியோ நடக்கிறது என்ன, லியோ தான்டா எனக்கு கேட்டா சூப்பர் கிளாசிக் மாதிரி இருக்கு. ஏன்னா விஜய் அந்த கையில அந்த தேய்ச்சி சுடுவார்ல அந்த கண்ணு, அதெல்லாம் வெறியா இருக்கும் பாக்கும்போது. இருக்கிறதுலயே கொஞ்சம் அதிகமா கன்னு காட்டின பார்த்தா விக்ரம் தான். ஊறப்பட்ட கன்னு தூக்க மாட்டான். விக்ரம்ல கன்னு இருந்தா பரவாயில்ல, கிளைமேக்ஸ்ல எதுவும் தூக்கிட்டு வரும் பீரங்கி மாதிரி. பிராக்டிகலா புல் ஆஃப் பண்ணிருப்பேன் அத ரோல் ஆகுறது எல்லாமே. ஆனா தளபதி எப்படி தெரியுமா, எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, 6 புல்லட் போடுற துப்பாக்கி தான் போதும், சுட்டுதல்ட்ட போயிட்டே இருப்பேன்ற மாதிரி. அதான் ஒரே ஒரு இது ப்ரோ, துப்பாக்கி கூட தேவையில்ல, ஒரே ஒரு சின்ன கத்தி விடு, அதை வச்சு மாஸ் காட்டுவேன். இல்ல இப்ப தேவா ரஜினி கிட்டே பெருசா பொருள் இருக்காது, அதாவது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அதான் இந்த மாதிரி கத்தி இதெல்லாம் ஆப்போசிட்ல வர்ற கேங் கிட்ட தான் சொல்லுவார். அப்படிதான் இருக்கு கன் ஹேண்டிலிங்க. ரஜினி என்ன இந்த பெரிய கண்ணுன்னு சொல்ற மாதிரி எல்லாம் காட்ட மாட்டாங்க. கபாலில அது காட்டினதே தப்பாயிடுச்சு. அதே ஒரு மாதிரிதான் இருக்கு. ஜெயிலர்ல காட்டியிருப்பான், பட் அது பெருசா ஒர்க் ஆகல. ஜெயிலர்ல எங்கடா பெரிய கண்ணு, அந்த கிரவுன் திருடுவோம்னு ப்ரோ, அது ஒரு சின்ன ஷாட், அது ஏதோ டிராமா மாதிரி இருக்கும். கிளைமாக்ஸ் அதான் பெருசா ஒர்க் ஆகலன்னு நான் சொன்னேன். அந்த சினிமா எதுக்குடா எனக்கு கேட்டுதான் பார்த்தேன் ஜெயிலர், அதெல்லாம் எதுக்குடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிஸ்டல்லாம் ஓகேண்ணா, பெரிய கண்ணு பெரிய கண்ணா. நான் ஒண்ணு சொல்லிட்டேன், நாகார்ஜுன் அவ இறக்கமே இல்லாத ஒரு வில்லனா காட்டி
ரஜினியை கொஞ்சம் ஸ்டைலா காட்டி, அதுக்கப்புறம் ஆமீர் கான் ரோல நல்லா காட்டி, ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா எடுத்திருந்தா இந்த படம் ஹிட். அதுவே வந்துட்டு இல்ல ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து ரஜினிக்கும் ஓரளவுக்கு நல்ல ரோல் கொடுத்து, அதாவது நாகார்ஜுனா வாமிட்டே ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆமீர் கான சப்பையாகி இல்ல அதான் ஆமீர் கான சப்பையாகிட்டுன்னு பைத்தியன்றுவானுங்க. அதான் என்னடா படம் இது. நீங்க சொல்ற நடக்கும் நினைக்கிறேன். ஃபைட் சீக்வன்ஸ் பிடிக்குமா? அது அன்பறிவு தான் பண்ணிருப்பாங்க. அவங்கதான் கூலிலையும் பண்ணிருக்காங்க. லியோ விட்டுருங்க, கடைசி படம் அன்பறிவு நல்ல மாசம் இல்லங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்றேன். யூஸ் பண்ணல. இல்ல கேஜி, அதாவது ஃபைட் சீன்னா அது கேஜிஎஃப்க்கு ஒரு முழு அடையாளம் சொல்லலாம். அதாவது அந்த ஒரு பேட்டர்ன்ல அன்பறிவு, கேஜிஎஃப் அன்பறிவு ஃபேமஸ் ஆனதே அந்த கேஜிஎஃப் தான். கேஜிஎஃப்ல பண்ணும்போது தான் கேஜிஎஃப்ல பண்ண அன்பறிவு தான் லியோக்கு பண்ணா, விக்ரமுக்கு பண்ணா, அதான் பீஸ்டுக்கும் பண்ணா ப்ரோ. பீஸ்டுக்கு பண்ணா, இப்போ கூலிக்கு பண்றான். மலையாளத்துல ஒரு ஃபிலிம் பண்ணாங்களா? அதான் இல்ல ஆனா இப்ப இல்ல அதான் இல்ல எல்லா படத்துலயும் வேற வேற டோன்ல இருக்கும், வேற இதுல இருக்கும். அதான் ஒரு இது மாதிரி. ஆனா ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ரஜினி தவிர எல்லாருமே சண்டை போடணும், இதான் உண்மை. ரஜினி வந்துட்டுதான் அவனை போடுறாடே, இவனை தூடாடே, அவனை இது பண்றான்னு. ஆனா இதெல்லாம் தாண்டி ரஜினி சில வெற்ற சீன் இருக்கும், ஏன்னா ஃபேன்ஸ்க்காக வைப்போம். இந்த படம் ஏ சர்டிபிகேட், அதுக்கு ஏத்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணணும் ஃபைட் சீக்வென்ஸ்ல. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேக்குறேன். ராயன் எதுக்கு கொடுத்தான்னு சொல்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். 5 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் போறனால அது தாங்க முடியாது. அலெக்ஸ் நான் பார்க்கவே இல்ல ப்ரோ. ராயன்ல அதாவது இல்ல நான் அவன சொல்லிட்டேன். இன்டர்வல் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். இல்ல லியோல இந்த கொடூரமான சீன் கூட ராயன்ல இருக்காது. இவ்வளவு நிறைய படத்துல இருந்த கொடூரமான சீன் கூட ராயன்ல இருக்காது. ஆனா அதுக்கு ஏன் கொடுத்துருப்பானுங்க. திரும்பவும் சொல்றேன், இல்ல ஒரு எடுக்கிற ஆக்ஷன் படம் நிறைய படம் 7 சிக்கி அதுக்கப்புறம் தான் வெளியே வரும். ஏன் மாஸ்டர் 7 சிக்கிச்சு வெளியே வந்துச்சு, பீஸ்ட் 7 சிக்கிச்சு வெளியே வந்துச்சு, லியோ எல்லாம் கண்டிப்பா 7 சிக்கிச்சு. எல்லாருக்கும் தெரியும், நியூஸ்ல கூட 7 சிக்கிச்சு வெளியே வந்துச்சு. ரீசென்சார் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு ரீசென்சார் பண்ணாம கொழுப்பா எதுக்கு விட்டானா, படத்துக்கு இருக்கிற ஒரே ஐப்பு லோகேஷ் தான். லோகேஷ் கிட்ட இருக்கிறது யங்ஸ்டர் ஆடியன்ஸ். அதான் யங்ஸ்டர் ஆடியன்ஸ் படம் எல்லாம் இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்கன்னு ரிலீஸ் பண்றான். இன்னொன்னு, இந்த காலத்துல படம் ஓடுன்றதுக்கு எக்ஸாம்பிள் சலார் மாதிரி நினைச்சுனுறான். இல்ல சலார் அனிமல்லாம் வராதரா இவனுக்கு, சலார் மாதிரி யோசிச்சுனுறான். ஆனா சலார் ரஜினி நடிச்சிருந்தா இல்ல அனிமல் இல்ல சார், அனிமல் பண்ண முடியும் சார். ரஜினி பெரிய எல்லாம் நம்மளாலே பண்ண முடியாது ப்ரோ. நீங்க ராயன் பத்தி கேட்டீங்க, என்ன கேட்டா இல்ல அனிமல் எல்லாம் டாப் ஆக்டர் பண்ண கூடாது, சிம்பு பண்ணலாம் சொல்லு ப்ரோ. நீங்க ராயன் பத்தி சொன்னீங்கல, அந்த துஷாரஜன் கத்தி குத்துவா பாத்தீங்களா, என் அண்ணா ஹாஸ்பிட்டல் சேர்ந்து சிம்பு டாப் ஆக்டர் அந்த சீனுக்காக விட்டுருவாங்க போல. ரொம்ப ரத்தம் அப்பனா விக்ரம்ல அதோட கொடூரமா இருக்கும். அனிமல்ல ஹீரோ பண்ற வேலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது இங்க தமிழ் சினிமால எவனா ஒருத்தன் பண்ணோம்னா அது எஸ்டிஆர் தான். என்ன கேட்டா வேற எவன் பண்ணாலும் ஏத்துக்க மாட்டாங்க. உண்மையிலே சொல்றேன். தனுஷ் நான் கூட நல்லா இருக்காது. தனுஷ் எல்லாம் ரன் விஜய் சிங் எல்லாம் நினைச்சு பார்த்தா செட் ஆகாதுடா. எஸ்டிஆர் தான் அந்த ஆட்டிடியூடு அதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா சந்தீப் ரெட்டி அவங்க சூர்யான்டா பாத்தியா டக்குன்னு, எனக்கு புரியல. சூர்யா செட் ஆகாதுடா. இல்ல செட் ஆனாலும் ஏத்துக்க மாட்டோம் ப்ரோ. சூர்யா சொல்லிட்டா இல்லடா, எனக்கு சூர்யா மேல ஹேட்லாம் இல்ல. உண்மை என்னன்னா, இந்த ஜிகிர் தண்டா பார்ட் 1ல பாபி சிம்மா பண்ண அந்த மாசம் கூட ரெட்ரோல சூர்யா பண்ணல, புரியுதா? அதுதான் ஒரு நேச்சரா வரணும். சூர்யாக்கு மாசத்தை தவிர எல்லாம் வருது, அது என்னன்னே தெரியல. அவங்க இந்த பாலிவுட் ஆக்டர் மாதிரி எல்லாமே போனா மாஸ் வராது. உண்மையில இல்லடா, நீ நினைப்ப, அதாவது உண்மையில ஒண்ணு சொல்லிட்டா, நீ ஈட்டி எடுத்துக்க, எல்லாமே பண்ணுவாரு ப்ரோ, ஆனா அளவுக்கு அதிகமா பண்றாரு. நான் எனக்கு அஜித்தை பிடிக்காது உண்மையிலே, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஈட்டி படம் அஜித்தை நடிச்சிருந்தா கூட கொஞ்சமாவது ஓடி இருக்கும், புரியுதா? உண்மையில அது கொஞ்சமாவது ஓடி இருக்கும். அதான் அது ஏன் விசுவாசமா ஓடிட்டு இருக்கோம். விசுவாச அளவுக்கு இல்ல கொஞ்சம் கம்மியாவது ஓடி இருக்கும், புரியுதா? கொஞ்சமாவது ஓடி இருக்கும். தெரியல, சூர்யாவுக்கு மட்டும் அது ஆவரேஜா ஓடுற படம் ஓடாது. அதான் ஓகேன்ற படம் கூட சூர்யாவுக்கு ஓடாது. இதான் ஓகேன்ற படம் கூட ஓடாது. வரலோட்டே இல்ல சூர்யா மாஸ் சீனுங்க ஒர்க் ஆன்னு சொல்லலாம். அது இல்ல ப்ரோ, அவர் கொஞ்சம் அதிகமா நடிச்சிருவாரு ப்ரோ. நடிக்கிறேன் பேர்ல கொஞ்சம் அதிகமா நடிச்சு வச்சிருவாரு ப்ரோ. இனிமே இருக்கிறது அதான் ப்ரோ. இல்ல ப்ரோ, நடிக்க மாட்டாரு ப்ரோ, கத்துவாரு.
இல்ல யாரும் இல்ல வன்மத்தை வரல வேலை. ஆனா மேட்டர் என்னன்னா மாஸ் வன்மம் மாஸ் வெளியே பண்றது வருது. இல்ல மாஸ் பண்றது வன்மம் இல்ல சார். ப்ரோ. என்னைக்குமே மாஸ் பண்றதுக்கு நடிக்க தேவையில்ல சார். பாடி லாங்குவேஜ் தான் மாசு. அந்த ஒரு ஒரு சில பேர் சில ஹீரோலாம் இருக்கும் நடந்து வந்தா மாசு தான். இப்ப டாப் ஆக்டர் இப்ப இருக்கிற எல்லாருக்குமே அது இருக்கும். நடந்து வந்தா மாசு கூட வந்துட்டு இந்த ஒரு ப்ரோ ஃபைட் சீக்வன்ஸ் ஜெயிலர் இருக்கும். ஓடுனது காரணமே அதுதானே ப்ரோ. நடந்து வந்தே படத்தை இல்ல அந்த ஓட்டிட்டாங்க ப்ரோ. சில் அவுட் சீன் வாங்க ப்ரோ, வேற நேரில் வச்சு பண்ற அது ஆனா மாசம் வானுங்க. உண்மையிலே பழைய ரஜினி தான் நடந்து வந்தா மாசு. இப்ப இருக்கிற ரஜினி எல்லாம் நடந்து வந்தா எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ இப்ப ரீசெண்டா வேல்பாரி பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க ப்ரோ. சங்கர் கிங்கர் எல்லாமே இருக்கும்போது அவரே சொல்லுவாரு, இது 75 வயசுல என்னடா என்னை நடக்க வச்சு ஸ்லோ மோஷன் போட்டு நடக்க வச்சு பிஜிஎம் போட்டு படத்தை ஓட்டிடுறானுங்க, மத்தபடி நான் எதுவுமே பண்ணல, அவர் ஓப்பன் டாக்கே விட்டாரு ப்ரோ. இதுல ஒரு தடவை சூரிய நீங்க கொஞ்சம் கிட்ட கேட்டிருப்பாங்க எந்த ஹீரோ நடந்து வந்தா மாசு. அதான் நேச்சுரல் அதான் பிஜிஎம் இல்லாம நார்மலான்னு கேட்டா அவன் ஓப்பனா உண்மையை சொல்றான் அதான் விஜய்னு. ஏன்னா கேட்ட அது கேள்விதான் ஓகே தான் ப்ரோ. ஏன்னா கேட்ட கேள்வியே ஆமா தான் ஆமா. ஸ்கிரீன்ல இல்லாம ஆஃப் ஸ்கிரீன்ல கேட்டிருப்பான். ஆஃப் ஸ்கிரீன்ல இது இது இப்ப இல்ல ப்ரோ. இது இது வந்து 2014 அதாவது கத்தி ரிலீஸ் ஆன காலகட்டத்திலே வந்து அனிருத்துக்கிட்டே கேட்பாங்க. அப்போ வந்து அனிருத் வந்து நியூ ஃபேஸ். அப்போ கொஞ்சம் படத்துக்கு தான் போட்டிருந்தாரு. அதுக்கும் விஜய்க்கு மட்டும் தான் போட்டிருந்தாரு படத்தை. அனிருத்துக்கிட்ட கேட்கும்போது அனிருத்தே சொல்லுவாரு, நீங்க போட்ட பிஜிஎம் வந்து விஐபி போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். ஆனா எல்லாம் உங்களுக்கு இல்ல எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப ஏற்பட்ட சூர்யா திரும்ப ரோலக்ஸ் ஊத்தான். ஆனா இப்ப பாத்தியா அவனுக்கு திண்டாண்டுக்கிறான். என்ன பண்றது? அது அவனுக்கு அந்த தெரியல இரும்பு கை சரக்கு போயிச்சா மாய லோகேஷ். வேற பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அதே இட்ட இரும்பு கை கொடுக்க முடியாது மாயன்னு ப்ரோ. சொல்றாங்க. அந்த ஒரு ஃபேன் பேஸுக்கு உள்ள ஒரு ஆர்வத்தை மறுபடியும் நம்ம எல்லாம் ரோலக்ஸ்னு போய் உட்காரும் போது வேற மாதிரி காட்டி விட்டானா அந்த கேரக்டர் மொத்தமாக க்ளோஸ் ஆயிடும். சூர்யா கெரியரே க்ளோஸ் ஆனா அது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அவர் க்ளோஸ்ல தான் இருக்காரு. இருந்தாலும் ஒரு சொத்தமா போயிடும் ப்ரோ. அதனாலேயே கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போகுமே அது. இல்ல முதல்ல லோகேஷ் திரும்பி ரோலக்ஸ் வருவாரா தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் கைதி 2 வருதா, அதுக்கப்புறம் ஆமீர் கான் லாக் அப் பண்ணிட்டாரு. அவன் ஆனா அந்த இதை கேட்டீங்களா, இரும்பு கை மாயாவின்னு சொல்லிட்டு ஒரு அததான் சொல்ல வந்தேன். அவன் இரும்பு கை மாய பண்றன்ட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஆளு இல்ல அந்த ஸ்டோரியை பிரிச்சு வேற பிலிம்ல நிறைய சீனா வச்சுட்டானா. லியோ மாஸ்டரு விக்ரம் இதே மாதிரியே யோகன் அந்த அத்தியாயம் ஸ்டோரி ஒன்று இருக்குல்ல, பண்ணிருந்தாரு. விஜய் சொன்னது யோகன் அத்தியாயம் ஒன்று. அந்த சீன் ஆமா எடுத்து ஆமா. ஆனா திவ்யா அலெக்ஸ் ப்ரோ, துருவ நட்சத்திரம் நிறைய இடத்துல வெஸ்டர்ன் சொல்லியிருந்தான். துருவ நட்சத்திரம் ஒன்னும் வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆனா அந்த அலெக்ஸ் ப்ரோ படம் வருமா ப்ரோ, கன்னடால ஒரு துருவ ஆக்ட்ரஸ் நட்சத்திரம்? நல்ல மாசு இருக்கும் ப்ரோ. துருவ நட்சத்திரம் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க எத்தனை நான் ஸ்கூல் படிச்சுன்னு 11th 12th தெரியல. 10th 11th 12th 10th ப்ரோ. நான் அப்ப 9th 2014 கரெக்டா? யோசிச்சு பாரு. ப்ரோ. காலேஜ் முச்சு வயசு 24வது. அலெக்ஸ் ப்ரோ, இப்ப அவர் நம்ம மாஸ் பத்தி பேசியிருந்தோம். கேக்குதா? அவனுக்கு பக்கா எனக்கு பக்கா. கேக்குதா ப்ரோ? சரி. இப்போ நம்ம மாஸ் பத்தி சொன்னோம் பாத்தியா, அது கன்னடால ஒரு ஆக்டருக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். கன்னடால சுதீப் நல்லா வரும்னு நினைக்கிறேன். சுதீப் யாரு ப்ரோ உண்மையிலே பிரபாஸ்? சுதீப் நல்லா தான் பண்ணுவான். சுதீப் நல்லா வருவான். இல்ல அந்த ஆளுக்கு மாசம் வரும், வில்லனும் சூப்பரா வரும். ஏன்னா அந்த ஆள் அண்டர் ரேட்டட் ப்ரோ. கேட்டா அவன் சக்சஸ்ஃபுல் தான் என்ன கேட்டா. ஆனா அதர் ஸ்டேட்டுக்கு அவன் அண்டர் ரேட்டட் தான். அதுதான் நான் சொல்றேன். அந்த ஸ்டேட்ல அவன் பெரிய ஆள் தான். நான் அதர் ஸ்டேட்ஸ்ல இன்னமும் கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ் நினைக்கிறேன். எனக்கும் யாஷ் பிடிக்கும். ஆனா யாஷ் எல்லாம் டக்குன்னு வளர்ந்தாலும் ஆனா உழைப்பு இருக்குது. 4 வருஷம் உழைச்சிருக்கான் அந்த ஒரு படத்துக்கு. ஆனா எல்லாமே படிப்படியா வந்துட்டு இவன் தான் சுதீப் தான். சுதீப், புனித் ராஜ்குமார். பட் இப்ப அன்பார்ச்சுனேட்டா அவர் இறந்துட்டாரு. புனித் ஏன்னா வந்துட்டு அங்க வந்து தளபதி மாதிரி புனித் ராஜ்குமார் ப்ரோ, அஜித் மாதிரி இவன் சுதீப். இல்ல புனித் டயாட்டா இருந்தான். அதாவது புனித் டயாட்னா நிறைய பேருக்கு டயாட்டா இருந்தான். ஆனா இப்போ அவர் இறந்துட்டாரு. அவர் கன்னட சூப்பர் ஸ்டார் ப்ரோ. அதான் அப்படி இருந்த ஒரு ஆளு இது. ஆனா அப்பதான் அன்எக்ஸ்பெக்டட் விஜய் கூட போயாதான் சாவுக்கு போயிருந்தாரு. நம்மால் கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட பர்த்டேக்கு தான் போனாரு. யாரு? புனித்தோட பர்த்டே அப்பதான் போனாரு. ஆமா, யாரா அதாவது சாவுக்கு தூக்கி போட்டானுங்க. பீஸ்ட் ப்ரொமோஷன் கோவமா வந்துச்சு எனக்கு. நடிகன் ஆகிட்டா எல்லாமே தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவானுங்க. நீ ஒரு ஆக்டரா இருக்கன்னு போ.
நீ வந்துட்டு தனியா வந்துட்டு எங்கனாவது டூர் போனாலும் சரி, ஏதாவது ஒரு ஹீரோன் கூட போனான்னு வானுங்க. சரி நீ உன் பொண்டாட்டி கூட்டின்னு போனாலும் சரி, இவ வந்துட்டு தான் இங்க வந்துட்டு பாத்தீங்களா இங்க எவ்வளவு தமிழ்நாட்டுல எத்தனை பிரச்சனை நடக்குது, உங்க குஜாலா இருக்கான்றவானுங்க. சரின்னு நீ ஷூட்டிங் ஒழுங்கா நடிச்சாலும் சரி, அங்க வந்துட்டு தான் ஏதாவது ஏதாவது இது பண்றான் ஹீரோனை வச்சுன்னு இருக்கான்றவானுங்க. நிறைய அது ஒரு ஒரு ஹீரோ, எந்த ஹீரோ வந்தாலும் இது எல்லாரும் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி வர்றதே அது கஷ்டமா இருக்கும். கூட இன்னொன்னு ஏதாவது ஒரு அரசியல் படம் மட்டும் வை, அதுக்கு அடுத்து நாட்டுல நடக்கிறது எல்லாத்துலயும் பூச்சி சட்டையை பூச்சி கேள்வி கேட்பான். நிறைய தமிழ்நாட்டுல ஒரு ஹீரோ வாழ்றதே அது கஷ்டம்னு கேட்டா, வாழ்ந்தா எப்படி தருமா இருக்கணும், சிம்பு மாதிரி இருக்கணும் உண்மையிலே. நீ என்ன வேணா பேச, நான் பண்றதுதான் பண்ணுவேன். ஏன் சிம்புன்றனா, சிம்பு இருக்கிறது தெரியாம இருக்கணுமா? இல்ல சிம்பு கேரக்டர் எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா, அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் இருப்பேன். நீ என்ன வேணா நான் பண்றதுதான் பண்ணுவேன் இருக்குது. ஆனா அதை தாண்டி நிறைய ஒப்பீனியன்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா டாப்ல வந்தாலே அது பெரிய ஆக்டர்னாலே அது மாட்டிப்பேன், கண்டிப்பா மாட்டிப்பேன் பெரிய ஆக்டர்னால. சிம்பு அவன் பாட்டு சிவனேன்னு இருப்பான் ப்ரோ. ஆனா அவனை பிடிச்சி சிவகார்த்திகேயன்லாம் ஃபியூச்சர்ல மாட்டிப்பான், கண்டிப்பா மாட்டிப்பான். என்னைக்குமே யார் யார்கிட்ட வளர்றாங்களோ, வளர்ற ஒருத்தனும் மாட்டுவான். மாட்டாம அவன் வந்திருக்கான் சொல்லு, வளர்றதுல எல்லாத்துலயும் மாட்டுவேன்னு கேட்டா, இல்ல கட்சியில மாட்டுவேன், இன்கம் டாக்ஸ்ல மாட்டு. ரஜினிக்கு இன்கம் டாக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரஜினி ஜெயலலிதா சண்டையா இருக்கு, ரஜினி எம்ஜிஆர் ஆயிருக்கு, கலைஞர் வந்துட்டு அதான் கலைஞருக்கு அஜித்துக்கு சண்டையா இருக்கு, விஜய் ஜெயலலிதா சண்டையா இருக்கு. எவ்வளவு சண்டை தான், எல்லாரும் ஏதோ ஒன்று ஆகும். ஏடிஎம்கெல்லாம் துரோகமே பண்ணிட்டாங்க ப்ரோ விஜய்க்கு. சண்டைலான்றதோட துரோகம் தான் ப்ரோ. ஆனா இல்ல ப்ரோ, நம்மளுக்கு மட்டும் தான் 3 கட்சியும் சண்டை. பிஜேபி அது என்னமோ அது கரெக்ட் தான் ப்ரோ. தலைவரை பார்த்தாவே 3 கட்சி இல்ல, ஆளுங்கட்சி எதுவா இருக்கோ அப்ப அவங்களுக்கு பிகில் இருக்காது சார். இல்ல இதுல சிரிப்பு என்னன்னா, 3 கட்சியை விடுங்க, பாமக எல்லாம் சிகரெட் தான், சிகரெட் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அது ஒரு. ஆமா ஆமா ப்ரோ, கண்டிப்பா அதெல்லாம் ஃபர்ஸ்டே சொன்னாது ப்ரோ. அவர் துப்பாக்கில ஆரம்பிச்சு கடைசியில பீஸ்ட் வரைக்கும் விடல ப்ரோ. அதான் சொல்றேன். இல்ல விஜய்க்கு வந்த நெகட்டிவ் வேற எந்த ஆக்டரா இருந்தாலும், அதாவது இனிமே அந்த அரசியல் கண்டென்ட்டே பேச மாட்டான், கூட எல்லாமே கமர்ஷியல் போயிடுவான். அந்த மாதிரிதான் ஒண்ணு இருக்கணும், மூடிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. இல்ல வந்துட்டு அப்படியே அதை என்ன சொல்றது இதுவா இருக்கும். மத்த ஆக்டருக்கு வரும் ப்ரோ, அது வரும்போது அவங்க ஸ்டாப் பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம ஆட்களுக்கு, நம்ம தலைவருக்கு வந்து அப்படி இல்லை. தலைவருக்கு வரும்போது அதோட ஒண்ணு நான் பெஸ்டா பண்றேன் பாரு, அதோட ஒண்ணு பெஸ்டா பண்றேன். அதனாலதான் ப்ரோ இந்த நிலைமையில வந்து அவர் நின்றுட்டு இருக்காரு. மக்களோட புரிதல் அவருக்கு என்னைக்குமே இருந்திருக்கு ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ, நான் அவனுக்கு கேட்பேன், தப்பா எடுத்துக்கூடாது. ஜனநாயகம் வருதுல, கேக்குதா? சொல்லு. அது மெர்சல் ரேஞ்சுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? மெர்சல் மாதிரி அந்த மாஸ், மெர்சலோடைய அந்த குவாலிட்டி இருக்கும். ஏன் அதை வந்துட்டு சொல்றேன்னா, கேமராமேன் இந்த மாதிரி கேமராமேன்ல நம்பால அந்த கிளிம்ஸ் படத்துல அந்த மாதிரி ஒரு ஆரம், அந்த மாஸ் தீரனு, மாஸ்டர், கைதி, இவன் இந்த கேமராமேனை கூப்பிட்டு தான் விட்டுருக்காங்க. அதனால குவாலிட்டிக்கு பஞ்சம் இல்ல. மெர்சல் மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே வராது, அது வரவே வராது. ஸ்கிரீன் பிளே தனியா மாஸ் வேணும் ப்ரோ நமக்கு. ப்ரோ ஒரு திருத்தம், அது அட்லியால மட்டும் தான் ப்ரோ முடியும். அந்த ஸ்கிரீன் பிளேனா அது அட்லி தான் ப்ரோ. ஒண்ணு இல்ல, இப்போ ஒன்னு சொல்லிட்டா, நீ வேற எந்த ஆக்டர் இருந்தா கூட எடுத்துக்க, வேற இப்ப இருக்கிற எந்த டேரக்டர் இருந்தாலும் எடுத்துக்க. ஒண்ணும் இல்ல சார், நீங்க வந்துட்டு ஒரு மண்ணை தட்டுங்க அப்படின்னு சொன்னா கேவலமா அந்த ஷாட் எடுப்பான். நடந்து வந்து ஒரு மண்ணு தட்டுற ஷாட்டை எந்த டைரக்டர் இப்ப இருந்தாலும் கேவலமா எடுப்பான். ஆனா மெர்சல் அவன் அதான் அந்த வெற்றிமாறன் இன்ட்ரோ சீன் நடந்து வந்து அந்த மண்ணை தட்டும் போது, அதாவது அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. அந்த பிஜிஎம் ஓடி பாருங்க, அது செஞ்சிட்டு இருப்பாப்ல ஏர் ரகுமான். அந்த விஜய் ஹேட்ரஸுக்கே பிடிக்கும். ஆமா கண்டிப்பா ப்ரோ. அலெக்ஸ் அது நல்லா இருக்கு ப்ரோ. லியோலா தாண்டி சொல்லு. அதுவும் சரி ப்ரோ, நீங்க வெற்றிமாறன் என்ன நம்ம சைடுல இருந்து ஓவர்